بسم الله الرحمن الرحيم سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى. எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு பொய்யனின் உண்மை வரலாறு. ஐஎன்டிஜே என்ற பெயர்ல ஒரு பொய்யன்டிஜேவை நடத்தி கொண்டு அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் மாற்றமான விஷயங்களில் அவர்கள் எந்த அளவிற்கு வழிகேட்டின் பக்கம் சென்று கொண்டிருக்கின்றார்கள், அவரிடத்தில் இருந்து நாம் எந்த அளவுக்கு கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்ற விஷயத்தை நாம் விளங்கிக் கொள்வதற்காக ஒரு அரை மணி நேரத்தில் அதை சுருக்கமாக உங்களிடத்துல சொல்லியிருக்கிறாங்க. அவர்களுடைய கதையை சொல்லிக்கொண்டே போனால் அதுக்கு மட்டுமே 2 நாள் முழுமையா தேவைப்படும். அது கூட 2 நாள் கூட பத்தாது. அப்படி இருந்தாலும் முடிந்த அளவிற்கு அதை சுருக்கமாக நான் உங்கள்கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதாவது இவர்கள் எந்த அளவிற்கு வழிகேடர்கள் அப்படின்றதை நாம் முதல்ல எதை சொல்லி விளக்க இருக்கின்றோம் என்றால், இவங்க இப்ப இவர்கள் வைக்கக்கூடிய வாதம் என்னன்னா, நாங்கள் ஏன் தனி ஜமாத் கண்டோம் தெரியுமா, நாங்கள் ஏன் தனித்து செயல்படுகின்றோம் தெரியுமா, நாங்கள் ஏன் டிஎன்டிஜேவில் இருந்து பிரிந்து வந்தோம் தெரியுமா அப்படின்னு சொல்லி வீரவசனம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா உள்ள விஷயம் என்னமோ இவர்களை நாம் இவர்கள் நம்மளோடு இருக்கும் பொழுது நம்முடைய கொள்கை கோட்பாடுகள்லாம் சரியில்லைன்னு சொல்லி, நம்மளுடைய நிர்வாகிகள்லாம் சரியில்லைன்னு சொல்லி இவர்கள் ரிசைன் பண்ணிட்டு தனியா போய் நாங்க தனி இயக்கம் காண போறோம்னு சொல்லி தனி இயக்கம் கண்டது போல இவர்கள் பேசுகின்றார்கள். இவர்களுடைய பொருளாதார மோசடி, பெண்களிடத்தில் இவர்கள் செய்த லீலைகள் அனைத்தையும் நாம் கண்டுபிடித்து நடவடிக்கை எடுத்து தூக்கி எறிந்த பிறகு அவங்க தங்களுக்குன்னு ஒரு பதவி தேவை அப்படின்றதுனால ஒரு இயக்கத்தை கட்டினார்களே ஒழிய, இவர்கள் நம்மளுடைய தவறை சுட்டி காட்டி ஒன்றும் அவர்கள் இயக்கத்தை விட்டு வெளியேறவில்லை அப்படின்றத நம்ம முதலில் கவனத்தில் கொள்ள வேண்டும். எந்த அளவிற்கு இவர்கள் ரொம்ப வழியிட்டு போய்விட்டார்கள் அப்படின்றது ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று வாசிக்கிறேன். அதாவது முக்கிய அறிவிப்பு, பொருளாதார மோசடி மற்றும் பெண் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளானவர்களுக்கு அவர்களது பொருளாதார மோசடி மற்றும் பெண்களிடத்தில் அவர்கள் செய்த லீலைகளுக்கு தகுந்தவாறு பதவி வழங்கப்படும். இப்படிக்கு பொய்யன் ஜமாத்னு ஒரு அறிவிப்பு வெளியிடாது மட்டும்தான் குறை. பொருளாதார மோசடியும் பெண்கள் குற்றச்சாட்டும் உள்ளவர்கள் யார் யாரெல்லாம் நம்ம நீக்கிறோமோ அவர்களெல்லாம் அவர்களுடைய கிளை, மாவட்ட, மாநில நிர்வாகிகளாக அங்கீகாரம் வழங்குவதுதான் அவர்களுடைய ஒன் அஜெண்டா அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவிற்கு காரணம் என்ன, இப்ப நம்ம முதல்ல பாக்கரை நீக்கிறோம் பெண்ணுடைய குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லி, அவர் தான் தேசிய தலைவர் ஆயிட்டாரு. பாக்கருக்கு ஒருத்தவர் இந்த லேடிஸோட போறதுக்கு பஸ்ல டிக்கெட் போட்டு கொடுத்தாருல, அவர் மாநில செயலாளர். வேலூர்ல ஒருத்தவர் மாற்றாரு, அவர் அந்த பகுதியினுடைய நகர செயலாளர். அதுக்கடுத்து திருவண்ணாமலையில ஒரு ஆள் மாற்றாரு, நம்மளுடைய நிர்வாகியா, நம்மளுடைய தாயியா இருக்கிறாரு. அவரை அவர் திருவண்ணாமலை நிர்வாகிகள் வந்திருக்கிறாங்க, அவங்க கூட தெரியும், அவங்க தான் அந்த குற்றச்சாட்டை கொண்டு வருகின்றார்கள். அதாவது திருவண்ணாமலை மர்கஸ்ல ஒரு பிரச்சாரகராக இருந்து கொண்டு அவர் பிரச்சாரம் செய்யக்கூடிய நிலையில அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு வருகின்றது. ஒரு பெண்ணுக்கு தாவா பண்ணிவிட்டார் அளவுக்கு அதிகமாக. அதன் விளைவாக அவங்களுடைய வயிற்றுல ஒரு 2 மாச குழந்தை உருவாகக்கூடிய அளவிற்கு தாவா, கடுமையான தாவா நடந்ததன் விளைவா அவங்க இவர் தாயா இருந்து அவங்கள தாய் ஆக்கிட்டாரு, பாயிண்ட் எடுத்து கொடுக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி தாவா அதிகமாக நடத்தி விட்டார் என்ற அடிப்படையில் குற்றச்சாட்டு வருகின்றது. மாவட்ட நிர்வாகிகள் விசாரிக்கிறாங்க, விசாரிச்சு ஆளை நீக்கி விடுகின்றார்கள். நீக்கிவிட்டு நீ இந்த மாதிரி வேலை பார்த்தது கல்யாணம் பண்ணி வச்சுன்ற அடிப்படையில கல்யாணம் பண்ணி வச்சு இனிமே நீ தாயி பேயின்னு என்னதையா அப்படி சொல்லிட்டு இருந்தனா உன்னுடைய விஷயத்தை நாங்க இது பண்ணுவோம், ஒழுங்கா உன்னுடைய வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லி நீ தாவாவுக்கு தகுதி இல்லை என்று நீக்கி விட்டாச்சு. நீக்கிட்டா உடனே வின் டிவில ஒரு விளம்பரம், பாக்கரோடு இணைந்து மாநில செயலாளர் ஜகீர் அவர்கள் உரையாற்றுகிறார் அப்படின்னு சொல்லி அந்த யாரை நம்ம நீக்கணுமோ அவர் மாநில பேச்சாளராக ஆகிவிட்டாரு. அப்போ ஒரு பெண்ணோடு தனித்து போன்ல கடலை போட்டு
ஏதாவது சின்ன ரேஞ்சில் இருந்தா அவங்க வந்து மாவட்ட நிர்வாகி லெவல்ல தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அதே நேரத்தில் இந்த விபச்சாரம் ரொம்ப கொஞ்சம் ஓவரா போயிட்டான்னு நீ எல்லாம் மாநில நிர்வாகி வர வேண்டியவன்டா, நீ எல்லாம் இங்க இருக்கிற அப்படின்னு சொல்லி இன்னொரு ப்ரொமோஷன் நான் கொடுக்குறேன்டா அப்படின்னு சொல்லி பொருளாதார மோசடியும் பெண் குற்றச்சாட்டும் எவன் அதிகமாக செய்கின்றானோ அவனுக்கு தான் வந்து பதவி உயர்வை பெறலாம் அப்படின்ற அடிப்படையில் இவர்கள் இயக்கம் நடத்துகின்றார்கள் என்றால் எந்த அளவிற்கு என்றால் இப்ப இந்த லோக்கல்ல மாவட்டம் மாநிலம் இது வந்து ஒரு கிரேடுங்க. அதே நேரத்தில் வெளிநாட்டுல ஒரு நிர்வாகியா இருந்தா மண்டல தலைவர் அப்படின்னா ரொம்ப மெயினான ஒரு போஸ்டிங்கா இல்லையா? அதாவது வெளிநாடுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ரு. இப்ப குவைத்தினுடைய மண்டலத்துல சாதாரண பொறுப்பா? அப்ப எதுக்கு அதுக்கு தகுதியான ஆளா போடணுமா இல்லையா? தனக்கு ஈக்குவலான ஆளா போடணும். அதை யார போடலாம் அப்படின்னு சொல்லி ஆய்வு செஞ்சு பார்த்தா அதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆள் மாட்டாரு, முகவை அப்பா அப்படின்னு ஒருத்தர் மாட்டாரு. அவர் யார்? இவருடைய எப்படி இவருக்கு வந்து குவைத் மண்டல தலைவர் பதவி கொடுக்கிற அளவிற்கு இவர் எந்த அளவுக்கு வந்து தியாகங்கள் செய்திருக்கிறார் நம்ம ஆய்வு செஞ்சு பார்த்தா அவரே எழுதுறாரு. என்ன மேட்ரு அப்படின்னா, இந்த மாதிரி வந்து பாக்கிறோட நான் வந்து தவிஜமா தலைமையத்தில் ஒர்க் பண்ணவர். அவரு தவிஜமா தலைமையத்தில் நான் ஒர்க் பண்ணும் பொழுது இந்த மாதிரி வந்து பாக்கரின் இடத்துல செல்போனை கொடுத்துட்டு அவர் மசூரான் உள்ள போய் உட்கார்ந்துருவாரு. அவர்கிட்ட வந்து போன் வரும். நான் வந்து அவருடைய போன் எல்லாம் எடுத்து பேச ஆரம்பிப்பேன். அப்படி பேசும் பொழுது ஒரு தொண்டி ஏரியால இருந்து ஒரு பெண் வந்து பேசுறாங்க. அப்படி பேசுறப்ப அவங்க வந்து பாக்கற நான் காதலிக்கிறதா அவங்க வந்து சொல்றாங்க. அப்ப வந்து இவர் வந்து என்ன செய்யறாருன்னா, சரி இது வந்து கரெக்டான ரூட்டா இருக்கும் போல அப்படின்னு சொல்லி அண்ணன் அவர் எழுதியிருக்கிறது எல்லாமே அவர் எழுப்பின மெயில் படிச்சுதான் நம்ம சொல்றோம். அண்ணன் அந்த பெண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிற வேண்டியதுதானே அப்படின்னு அதற்கு பாக்கர் சொன்ன பதிலை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். என்ன அவர் சொன்னாரு, எனக்கு என்னுடைய மனைவி தவிர வேற யாருக்கு என்னுடைய உள்ளத்துல இடம்ங்கடா அப்படின்ட்டார் அவரு. அப்பதான் இவருக்கு தெரிஞ்சிச்சு, ஆஹா இது ரூட்டா இவர் வந்து கடல போட்டு போன்லயே ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்றத நான் விளங்கிக்கிட்டு என்ன செஞ்சாரு, அந்த பெண்ணை நான் செய்யாத அப்படின்னு சொன்னாரா, இவர் கடலை போட ஆரம்பிச்சார். அதுதான் பிரச்சனை. இப்போ இவர் வந்து இவர் ரூட்டு விட ஆரம்பிச்சார். இல்ல சரி கிடையாது. ஆமா, அந்த போன் கால் தான் அவர் எழுதுறாரு. அந்த போன் கால் தான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றி விட்டது. என்னன்னா பாக்கர் வந்து இப்படி எழுதுறாரு. பாக்கர் வந்து அவருடைய செல்போனை அவருடைய இடத்துல வைத்துக் கொண்டு டைவர்ட் கால் போட்டு விடுவார். அந்த கால் தான் என்னுடைய வாழ்க்கையை டைவர்ட் ஆகிவிட்டது அப்படின்னு அவர் எழுதுறாரு. அப்போ கடைசியில பார்த்தா என்ன லவ் பண்ணீங்கன்னு சொன்னீங்களே உண்மையா அப்படின்னு அவர் செக் பண்ணாராம். செக் பண்ணா என்ன எப்படி சொல்றீங்க இப்ப பாருங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு மெசேஜ் ஒன்னு ஃபார்வர்டு பண்றேன், பாக்கர் எனக்கு அனுப்பின மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்வர்டு பண்ணாங்க. உடனே ஒரு மெசேஜ் ஓபன் பண்ணி பார்த்திருக்காரு, ரோஸ் ஃபார் யூ அப்படின்னு வந்துச்சான். அதுக்கடுத்து எந்த அளவுக்கு நாங்க நெருக்கமா பேசிக்கிறோம் தெரியுமா, குச்சியஸ் வேணுமான்னு என்கிட்ட கேட்டிருக்கிறாரு. குச்சியஸ் நீ தப்பிச்சா அப்படி இந்த அளவிற்கு கேவலத்தனமா ஒரு மாநில பொதுச் செயலாளருடைய நிலையில இருந்து கொண்டு இந்த மாதிரி வந்து கேட்டு அப்படிப்பட்ட நிலையில இருந்து இதெல்லாம் அம்பலப்படுத்துறாரு அவரு. அப்போ வந்து பாக்கர் வந்து என்ன பாக்குறாருன்னா, நம்மளுடைய ரூட்டையும் இவன் வந்து ரூட்டு போட்டிருக்கிறான் அப்படின்னா இவன் தனக்கு ஈக்குவலா வரக்கூடிய அளவிற்கு ரொம்ப டேலண்ட் ஆனவன், அதனால இவனை வெளிநாட்டு நிர்வாகியா போட்டுருவோம் குவைத் மண்டல போர்ப்படை தளபதியா அவர் அறிவிச்சிருக்கிறத பாக்குறோம். இந்த மாதிரி வந்து எடுத்துக்கொண்டால் நம்ம வந்து பொருளாதார பிளட் டொனேட்ல ஒருத்தர் வந்து பிளட் டொனேஷன் பண்ணி ஒரு ஆள் காசு வாங்கியிருக்கிறான். தவிஜ ஜமாத்துல இருந்து இந்த வேலையை பண்ணலாமா? இந்த அளவுக்கு கோவையில அவரை வந்து நீக்கிறோம். நீக்கினா அவங்க அங்கிட்டு கோவில் நிர்வாகியா மாறிட்டா பொருளாதார மோசடியா. நீ இங்க இருக்க வேண்டியவன, நீ என்ன இங்க போன, எனக்கு முதல்ல இருந்து நான் உனக்கு கொடுத்திருப்பேன நீ அப்படின்ற அளவிற்கு இவர்கள் போகின்றார்கள் என்றால் இதுதான் இவர்கள் வந்து நிர்வாகத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவுகோல் என்பது இதுதான். அதுதான் அதுக்குதான் இந்த முக்கிய அறிவிப்பை வாய்ச்சது. அதாவது பொருளாதார மோசடி, பெண் குற்றச்சாட்டு, இதுக்கு ஆளானவர்கள் யார் இருந்தா எங்களை தொடர்பு கொள்ளுங்க, அவங்களுடைய மோசடி மற்றும் லீலைகளுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து பொறுப்பு வழங்கப்படும் விளம்பரம் போடாத ஒரு குறையாகத்தான் இவர்கள் இந்த வேலையை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்றத நாம வந்து முதல்ல கவனத்தில் கொள்ளணும். இந்த வேலையை செய்து கொண்டு கேட்ட தவீது சாயம் நாங்க வந்து தவீதுக்காக என்ன செய்வோம் அப்படின்ற அளவுக்கு இவர்கள் வந்து போய் கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். அதுக்கடுத்து இவர்கள் இந்த நம்ம ஜமாத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டாங்கல்ல, தூக்கி எறியப்பட்ட உடனே என்ன ஆனாங்க, அதுக்கு முன்னாடி இவர்களுடைய கொள்கை கோட்பாடு எப்படி இருந்தது,
அதுக்கப்புறம் மார்க்க ரீதியாக இவர்களுடைய கொள்கை கோட்பாடு எந்த மாதிரி மாறிடுச்சு அப்படின்னு நம்ம பார்க்கணுமா இல்லையா? இதற்கு நம்ம இப்படி போனா என்ன ஆகும் அப்படின்னு நம்ம சொல்ல தேவையில்லை. அவர்களுடைய இப்போதைய பொதுச் செயலாளர் அவரே அழகா சித்திக் என்பவர் அழகான வாக்குமூலம் கொடுக்கிறாரு. எப்படி கொடுக்கிறாரு? இந்த ஜமாத்தை நான் பார்க்கின்றேன், இந்த ஜமாத்தை விட்டு யாரெல்லாம் போகின்றானோ அவன் முழு முதல் தௌஹீதுக்கு எதிராக போறதை நான் பார்க்கிறேன். இன்னும் சொல்ல போனா நான் இன்னும் நன்றாக உணர்ந்து சொல்கின்றேன், நான் இந்த ஜமாத்தை விட்டு போனா நானும் இந்த மாதிரி தான் ஆவேன். முழு முதல் தற்குறியாக மாறிவிடுவார்கள். அதற்கு முழு முதல் தற்குறிக்கு உதாரணமா அவனை காட்டலாம் அப்படின்னு அவர் சொன்னாரு. அதே மாதிரி தூக்கி எரியப்பட்டாங்க. எரியப்பட்ட நிலையில அவர்கள் எந்த அளவிற்கு ஆளானார்கள் என்பதை அதற்கு அடுத்தபடியா நம்ம தூக்கி நீக்கணும்ல. நீக்கினதுக்கு அப்புறம் அவங்க போட்ட ஒவ்வொரு விஷயமும் வெளிக்கொண்டு வருகின்றது. எந்த அளவிற்கு என்றால், முதல்ல நம்மள்ட்ட இந்த பஸ்ல போற மேட்டருக்கு, ஆமா நான் தப்பு தானே செஞ்சேன், அது ஒத்துக்கிட்டு தானே நான் மன்னிப்பு கேட்டேன், அதனால தானே என்னை நீங்க இது பண்ணீங்க அப்படின்னு சொல்லிலாம் அனுகிற மாதிரிலாம் பயங்கரமா நம்மள்ட்ட சீன் காட்டினாரு. இந்த விசாரணையில திருச்சியில எப்படி சொன்னாரு, இந்த 37 நாள் என்னை நீக்கி வைத்திருக்கின்றீர்களே, அதுல நான் படித்த அந்த படிப்பினைக்கு பெற்ற படிப்பினைக்கு இது ஈடாக எவ்வளவு கொடுத்தாலும் முடியாது, எத்தனை கோடி வேணாலும் கொடுக்கலாம் அப்படின்றாரு. அப்போ இந்த ரொம்ப அழுகுற மாதிரி இருக்கிறாரப்பா அப்படின்னு சொல்லி சரி ஓகேன்னு சேர்த்துட்டாங்க. சேர்த்துட்டா விசாரணையில தப்புன்னு ஒத்துக்கிட்டு தானே நான் இருந்தேன், நீ அதை கொடுத்த தண்டனை ஏத்துக்கிட்டேன் அப்படின்னாரு. நீக்கிட்டோமா? நீக்கணும்னு என்ன செஞ்சிருக்காருன்னா, தௌஹீத் ஜமாத்துல இருக்கிறப்ப குர்ஆன் ஹதீஸ ஆய்வு செய்யல, நீக்கினதுக்கு அப்புறம் தான் ஆய்வு செய்யறாரு. புகாரி எடுத்து படிக்கிறார். ஒரு பெண் 3 நாள் தனித்து பயணம் செய்யலாம் இருக்கு, ஆஹா இந்த ஹதீஸை நம்ம ஆய்வு செய்யாம விட்டோமே அப்படின்ட்டு மதுரையில ஒரு கூட்டம் தண்ணியில விளக்கத்துல பஸ்ல போறது தப்பா, நான் என்ன இந்த மாதிரி 40 பேர் இருக்கிற ஒரு பஸ்ல பக்கத்துல உட்கார்ந்து போனா என்ன தப்பா, குர்ஆன் ஹதீஸ்ல தப்புன்னு சொல்ல முடியுமா? 3 நாள் டிராவல் பண்ணலாம் ஒரு பெண் தனியா, 3 நாள் ஒரு பெண் தனியா டிராவல் பண்ணலாம், தள்ளிட்டு நீ டிராவல் பண்ணலாமா? அதுதான் கேள்வி. அதப்போ நீ தனியா போறதுக்கு ஆதாரம் கேட்டா, நீ தள்ளிட்டு போறதுக்கு அந்த அதி சாதாரணமா காட்டினா என்றால் பயங்கரமான ஆய்வு. இந்த ஆய்வு தொடர்ந்து இஸ்லாத்தினுடைய அடிப்படை ஆட்டம் காணக்கூடிய பேச்சை மன்னடியில் ஒரு தடவை பேசினார். அதாவது இந்த ஹைதர் அலியும் இதே பாக்கர் ஒரே மேடையில ஏறாங்க. அந்த மேடையில பார்த்தா இவர்கள் எந்த அளவிற்கு மானம் கெட்டவர் ரோசம்ன்ற ஒரு வார்த்தை தமிழ்ல இவர்களுக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை ரோசமா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அளவிற்கு ரோசம் கெட்டு போய் எந்த அளவிற்கு என்றால், இந்த பிஜேபியும் ஜெயலலிதாவை நினைச்ச ஒரு பாட்டு வெளியிட்டாங்க தெரியுமா? தாமுகால இருந்து இந்த பாருங்க கரெக்டா கேட்கிறாங்க, கரெக்டா சொல்றாங்க, வாழை மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லி வாழை மீனோடையும் பிஜேபி காட்டுவாங்க, விலங்கு மீனோடையும் ஜெயலலிதா காட்டுவாங்க. இப்படியே போயிட்டு இருக்கிறப்ப இந்த திருமணத்தை நடத்தி வச்ச பெரிய மனுஷன் யாருங்க? நம்ம தலைவர் திமிங்கலம் தானுங்கன்னு சொல்லும் பொழுது இந்த மாமா வேலை பார்த்த பெரிய மனுஷன் பாக்கர் தான் அப்படின்னு சொல்லி பாக்கர் போட்டோவை காட்டினான். அப்போ பாக்கர மாமா வேலை பார்த்த மாமான்னு சொன்னீங்க. இந்த குற்றச்சாட்டு சொன்ன ஐதரையும் பாக்கரும் ஒரே மேடையில பேசுறாங்க. எந்த அளவிற்கு ரோசம் கெட்டு போயிருந்தால், எந்த அளவிற்கு மானம் என்ற ஒன்றே அழகு வைத்திருந்தால் 2 பேரும் ஒன்னா ஒரே மேடையில பேச முடியும்னா ஒரே குற்றச்சாட்டு. இவன் அவனை சுனாமி திருடன்னா, அவனோட மாமானா மன்மத குஞ்சுன்னா, மன்மத ராசான்னா, இந்த மாதிரி பாக்கருக்கு அடைமொழி பெயர் வைத்ததுல தாமுகாக முடிய முடியாது. அந்த அளவிற்கு மைனர் குஞ்சு, மன்மத ராசா, மன்மத குஞ்சு, இந்த மாதிரியான பேர்களை எல்லாம் அடைமொழிகளை எல்லாம் வச்சு கூப்பிட்டு விட்டு கடைசியில பார்த்தா 2 பேரும் ஒன்னா உட்கார்ந்து மன்மத ராசாவும் அதே மாதிரி சுனாமி திருடனும் 2 பேரும் ஒரே மேடையில ஏறினீங்களப்பா, ஏறி நீ அந்த இடத்துல என்ன நீ சொன்ன யோசிச்சு பாருங்க. சொல்றாருங்க, ஈர்ஜி நஸ்ராத்தல் முஸ்தகீம், கீன் அந்த ஆறு நடிச்சது கீம் அப்படின்ற அந்த வார்த்தையை கூட ஒழுங்கா சொல்ல தெரியாம கீன் ஆறு நடிச்சுக்கிட்டு இந்த வசனத்துக்கு அவங்க விளக்கம் சொல்றாரு. குர்ஆன் விளக்க தஃசீர், குர்ஆன் விளக்க உரையில இறங்கி இருக்கிறார். முதல்ல ஹதீஸ் ஆய்வு செஞ்சாச்சு. ஆய்வு செஞ்சு 3 நாள் பஸ்ல போற மேட்ட அழகா மக்கள் மத்தியில பிரசன்ட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து குர்ஆன் வசனத்தை ஆய்வு செய்யறாரு. ஆய்வு செஞ்சா நேரான வழியில் யாரெல்லாம் நீங்களை செலுத்துவாயாக அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகத்தை இந்த துவாவை அல்லாஹ் கேட்க சொல்லி இருக்கின்றான். ஆனால் இவர்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள்? நம்மளை தாக்குறாங்க. அவங்க
நம்ம வந்து இந்த இப்ராஹிம் நபியினுடைய அந்த வழிமுறையை நம்ம பின்பற்றணும். அல்லாஹ் வந்து இந்த மாதிரி சொல்லி காட்டுறான். இப்ராஹிம் இடத்திலும் அவரோடு இருந்தவரிடத்திலும் ஒரு அழகான உண்மை இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து இந்த மார்க்கத்துக்கு முரணா இருக்கிறோம் நம்ம பேசக்கூடாது, பயமே வெறுப்பு தான் இருக்கு நம்ம சொல்றோமா? இதுக்கு அவருக்கு கவுண்ட் கொடுக்குறா, உட்கார்ந்து ஆய்வு பண்ணிருக்கிறா குர்ஆன். வெளிவந்து விட்டது தவறான வாதங்களும் தக்க பதில்களும். சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய ரமலான் மாத தொடர் சொற்பொழிவு. மறைவான ஞானம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் உண்டா? சத்தியம் எது, அசத்தியம் எது? இறந்தவர்களால் செவியேற்க முடியுமா? நபிமார்களுக்கு இறைவன் வழங்கியது என்று வேறு ஏதும் மறைவான ஞானங்கள் உண்டா? தர்கா தரீகா வழிபாடுகள் சரியா? மனிதன் கடவுளாகி விட முடியுமா? தவறான கொள்கையில் இருப்பவர்களின் வாதங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அடுக்கடுக்கான தெளிவான சான்றுகளுடன் தக்க பதில்கள் 5 டிவிடிக்களாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1, செல் 9500168989. இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1, செல் 9500168989. இது இந்த வசனத்துக்கு முரண்பாடா தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகின்றான்? அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்ற சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றணுமா அப்படின்றான். இப்படி ஒரு மனிதன் சொல்ல முடியுமா? இத்தனை வருடம் இவர் வந்து தௌஹீது பிரச்சாரத்தை இவர் செய்தார்னு சொல்லிக் கொள்வதே போலித்தனமானது. இது வந்து பச்சை அயோக்கியத்தனம், பச்சை சந்தர்ப்பவாதியாக இவன் இருந்திருக்கின்றான் என்பதற்கு இந்த ஒரு உதாரணம் போதும். இவனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை முன்மாதிரியாக பின்பற்றணும்னு துபைல போய் பேசியிருக்கிறாரு. இவரே போய் ஊர் ஊரா பேசிவிட்டு இவரே இந்த பயானையும் செய்துவிட்டு இப்ப நம்மளை எதிர்க்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தையே பின்பற்றணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் பின்பற்ற சொல்றான் அப்படின்னு இவரை கேள்வி எழுப்புறாருன்னா, அப்போ வந்து முதல்ல அல்பக்கரால உள்ள முதல் ஒரு 50, 100, 150 வருஷத்துக்குள்ள படிக்கணும் போல. அல்லாஹ் அப்படி கேட்கிறான். எப்படி கேட்கிறான்? இப்ராஹிமுடைய மார்க்கத்தை புறக்கணித்தவனை விட ஒரு முட்டாள் வேற யாரு இருக்க முடியும்? ஒரு அறிவிலி வேற யாரு இருக்க முடியும் அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து நீ இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்று அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. நம்மளை எதுக்கணும் ஒரே காரணத்திற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபாலோ பண்ணக்கூடாது, அல்லாஹ்வுடைய தூதரை ஃபாலோ பண்ணணும்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு நிலையை எடுத்து மாறி குர்ஆன் வசனத்தை நிராகரிக்கக்கூடிய அளவிற்கு தள்ளப்படுகின்றார்கள் என்றால் நம்மளை எதுக்கணும்ன்ற ஒரே காரணம் தான் அப்படின்றதையும் கவனத்துல கொள்ளணும். அதுக்கடுத்து இந்த பொதுச் செயலாளர் இப்ப பொதுச் செயலாளர் இருக்கிற சித்திக் சொன்னானா இல்லையா, இதை விட்டு வெளியே போனா அவன் வந்து தௌஹீதை எதிர்க்கக்கூடியவன அவன் மாறிடுறான், அவன் வந்து முழு உதாரணமா அவனை காட்டலாம் சொன்னார்ல. அவங்க ஒரு தலைப்புல பேசுறாங்க. அது என்ன தலைப்பு தெரியுமா? குருதி உறவும் கொள்கை உறவும். லுகானனை பார்த்து காப்பி அடிச்சாங்க. லுகாபாய் வந்து இந்த தலைப்புல பேசி மக்களிடத்துல ரொம்ப போய் சென்றடைந்தது. இந்த டாபிக் எடுத்துக்கிட்டு நாம என்ன வைக்கிறோமோ அந்த வாதத்துக்கு எதிரான வாதம். அல்லாஹ் குருதி உறவை பத்தி எப்படி சொல்லியிருக்கான் தெரியுமா? குருதி வந்து இந்த மாதிரி வந்து இரத்த உறவு பேண வேண்டும். ஆனால் இப்பொழுது ஒரு கூட்டம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். எப்படி சொல்றாங்க? தர்காக்கு இப்படியே பேசுறாங்க. இவன் எந்த அளவுக்கு, அதாவது வந்து இப்பொழுது தௌஹீதுக்கு வந்த ஒரு எல்கேஜி அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு தௌஹீதாயிட்ட கேட்டா கூட சொல்லுவான், ஏன் தர்காக்கு போகக்கூடாது அப்படின்னா, தர்காக்கு போறது ஷிர்க்கு, நீ போய் அல்லாஹ்ட்ட கேட்கறது போல அவுலியாவே நீங்க வாங்கிட்டாங்கன்னு கேட்டாலும் அதுவும் ஷிர்க்கு. காரணம் என்ன? இவன் வந்து அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டே வைக்கிறான், இத்தனாயிரம் பேர் கேட்கறது அவனுக்கு தெரியுதுன்னு சொல்றான். அப்ப அல்லாஹ்வுடைய பண்பு இது அப்படின்னு எல்கேஜி பாடம் படித்த தௌஹீதுல எல்கேஜி பாடம் படிச்சா அது கூட தெரியும். இவன் கேட்கிறான் காஃபிர்ன்றாங்க, தர்காக்கு போயிட்டா காஃபிரா? தர்காக்கு போனா உடனே ஒரு காஃபிர் ஆயிடுவாங்களா? தர்கால போய் அவங்க என்ன கேட்கிறாங்க? தங்களுடைய அவுலியாக்கள்கிட்ட வாங்கிட்டாங்கன்னு தானே கேட்கிறாங்க. இவனை வந்து காஃபிர் எப்படி நீங்க சொல்ல போச்சு? இது எப்படி நீங்கள் சொல்லலாம்? இதற்காக எப்படி நீங்கள் குருதி உறவை வெட்டலாம்? அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லி காட்டுகிறான் தெரியுமா? இந்த மாதிரி வந்து குருதி அந்த ரத்த உறவுன்றது வந்து அந்த அரச புடிச்சிட்டு தொங்குச்சு, அதை வந்து அல்லாஹ் வந்து அதுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லி
தர்கா வழிபாட்டை ஆதரிக்கக்கூடிய அளவிற்கு இவர்கள் கேடு கேட்டு சென்றிருக்கின்றார்கள் என்றால் இதுதான் அடிப்படை. இந்த தௌஹீதை விட்டு நீங்கள் தடம் முரண்டு போனால், இந்த ஜமாத்தை விட்டு ஒருவன் தடம் முரண்டு போனால் அவர் எப்படிப்பட்ட ஆளாயிராரு? தௌஹீதை இருக்கக்கூடிய ஆளா மாறி விடுகின்றான் அப்படின்னு அவன் சொன்னா, அது அவனே நான் சொன்னதுக்கு நானே பிராக்டிகலா செஞ்சு காட்டினா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இவர்கள் தங்களுக்கு தாங்களே பிராக்டிகலா செஞ்சு காட்டுறத பாக்குறோம். அதே மாதிரி நான் இங்க இருக்கிற வரைக்கும் ஒரு கட்டுப்பாடுல இருந்திருக்கிறேன். இது இந்த சனி எப்படா துணையும், இது ஒரு பெரிய, ஆனா நடிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்கிறேன் தெரியுது. எப்படின்னா செய்தியும் மிதங்களும், அந்த செய்தியும் மிதங்களும் காலையில 8 மணிக்கு காலங்காத்தால் அப்படியே டிவி பக்கம் வாக்கிங்க போயிட்டு டிஎஸ் மணியோட உட்காந்துக்கிட்டு பேப்பர் வாசிக்கிறது. பேப்பர் வாசிச்சா அவன் இஸ்லாத்துக்கு எதிரான மாற்றமான கருத்தெல்லாம் சொல்லுவான். அதெல்லாம் இவர் உட்கார்ந்துக்கிட்டு ஆமா 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 நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தலையாட்டுவாரு. உடனே இதுக்கு கண்டிச்சு பிஜேபி எஸ்எம்எஸ் அனுப்பி விட்டு நம்ம எல்லாம் சொல்றாரு சேர்ந்து இருக்கிறப்ப நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி. அப்போ நம்ம கூப்பிட்டு கேட்கிறோம். அந்த விசாரணையில கூட அந்த இதுல பாத்தீங்கன்னா தெரியும், செய்தியும் நிஜங்கள் போய் உட்கார்றீங்களே, மார்க்கத்துக்கு முரணான கருத்தை அவன் டிஎஸ் மணி சொல்லிட்டு இருக்கிறான், நீங்க உட்கார்ந்து தலையாட்டிக்கிட்டு இருக்கீங்க. அல்லாஹ்வுடைய வேதவசனம் கேலி செய்யப்படக்கூடிய சபையில அவனை கூட அதெல்லாம் இருக்கு, நீங்க ஆமோதிக்கிற மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லி எந்த அளவு இருக்குன்னா, நம்ம அன்வர் பாய் கூட கேட்பாரு, நீனா தௌஹீத்வாதி தானேடா, உனக்கு புரியாதா, இதெல்லாம் கூடாதுன்னு அப்படின்னு கேட்பாரு. அப்படி கேட்கும்போது சொல்லுவாரு, போக மாட்டேடா கூட இனிமே போறது இல்லடா செய்தி அன்னொரு பய வாடா கூட தான் பேசுவாரு. அந்த இதை எடுத்து நீங்க ரிப்ளை பண்ணி பார்த்தா தெரியும், விட்டுறா இனிமே போகலடா அப்படின்றாரு. எதுக்கா? செய்திகளும் நிஜங்களும்ல ஒரு பேப்பர் வாசிக்கும் பொழுது அதுல மார்க்கத்துக்கு முரணான ஒரு செய்தி வந்தால் அதை நீ ஆமாஞ்சாமி போட்டுக்கிட்டு உம்மா கொட்டிக்கிட்டு இருக்கிற, அதனால நீ போக கூடாது. காரணம் என்ன? அத என்ன பாக்கர் போய் பக்கத்துல கண்டிக்காம இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம மக்கள் கேள்வி கேட்பான். அதை அப்ப நீங்க ஆதரிக்கிறீங்களா கேள்வி கேட்பான். அந்த அளவுக்கு நம்ம மக்களை உருவாக்கி வைத்திருக்கின்றோம். இவங்க கேள்வி கேட்கிற நம்ம என்ன பயன் சொல்றது, இதுக்கு நீங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். சொன்னா அப்போ என்ன சொல்றாரு, இந்த பதவி தொடரணுன்றதுக்காக நான் கேட்டுக்கிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில நீக்கினதுக்கு அப்புறம் பார்த்தா இந்த செய்திகள் நிஜங்களும் விடுங்க, போய் உத்தாபுரத்துல அந்த ஆலய நுழைவு போராட்டத்துக்குள்ள கலந்துக்கிறாங்க. ஆலய நுழைவு போராட்டம்ன்றது 2 சாரார்களுக்கு மத்தியில, உயர் ஜாதி தாழ்ந்த ஜாதி 2 பேருக்கு மத்தியில சண்டை நடக்குது. அந்த சண்டையில ஒரு பெரிய ஒரு சவரம் ஒண்ணு எழுப்புறாங்க. அதாவது உயர்ந்த ஜாதியினர் பிள்ளைமார்களுடைய குலதெய்வம் முத்தாலம்மன், இவங்க தாழ்ந்த ஜாதியினர் சொல்லப்படக்கூடியவர்களுடைய குலதெய்வம் கருப்பசாமியா. இந்த கருப்பசாமி கோயில் உயர்ந்த ஜாதியினுடைய இடத்துல அந்த மரத்தோட இருக்கு. அப்ப இவன் என்ன பண்றான்னா, இவங்க உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் ஒரு சோரை எழுப்பிடுறான். உத்தாபுரத்துல மதுரைக்கு பக்கத்துல இருக்கு. இப்ப கூட பிரச்சனை ஆகலாம் வந்துச்சு. அப்போ சோரை எழுப்புனா இதுக்கு கிருஷ்ணசாமி அறிவிக்கிறாரு, எங்களுடைய குலதெய்வத்தை வழங்க விட மாட்டாங்க இவங்க, இதுக்கு தீண்டாமை சுவர் எழுப்பி விட்டாங்க, இதை நாங்க இடிக்க போறோம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணசாமி ஒரு போராட்டம் அறிவிக்கின்றார், ஆலய நுழைவு போராட்டம்னு. அந்த போராட்டத்துல கருப்பசாமியை வணங்குறதுக்கு இவங்க தடையா இருக்காங்க, நானும் உன்னோட இடிக்க வர்றேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணசாமியோட கை கொடுத்துட்டு போனாருன்னா எந்த அளவுக்கு பாத்தீங்களா? செய்திகளும் நிஜங்களும் ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு மாட்டேன்னு சொன்னாரு. என்ன இருக்கு? அது அதுக்கு ஆதரவா இருக்கிற மாதிரி இருக்கும். காரணம் என்ன? பதவி போய் நீக்கிட்டாங்கன்னா வியாபாரம் பார்க்க முடியாது, ரியல் எஸ்டேட் பண்ண முடியாது, சீடி வியாபாரம் பார்க்க முடியாது, பல பிரச்சனைகள் இருக்கு. அதனால ஓகே அப்படின்ற ரீதியில எடுத்துக்கிட்டு அப்போ கூடாதுன்றவரு உத்தாபுரத்துல போய் நீ அடுத்த கருப்பசாமி கோயில வணங்குறதுக்காக நீ போனீங்கன்னா அதுலதான் அல்தாபி 1 வருஷமா சவால் விட்டு இருந்தாங்க. இது நிரூபிக்க முடியுமா? அல்தாபி பேசுவாங்க கிருஷ்ணசாமிக்கு போல திருமாவளவன் சொல்லிட்டாரு, திருமாவளவனோடு போனதை நிரூபிக்க முடியுமா நாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நீ போனது கிருஷ்ணசாமியோட வாயில சொல்லிட்டோம், நீ திருமாவளவன் இவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா இப்ப கருப்பசாமின்னு சொல்லிட்டோம் வைங்களேன். இதை போய் நாளைக்கு யாராவது கேட்டீங்கன்னு, கருப்பசாமி கோயில் என்று சொல்ல முடியுமா, நிரூபிக்க முடியுமா? அது கருப்பணசாமி கோயில் அல்லவா அப்படின்னு உன்னை கேட்டாலும் கேட்பாங்க. அப்போ இந்த மாதிரி எது முக்கியமோ அதை விட்டு இப்படி அதை நியாயப்படுத்தி பேசக்கூடியதை பார்க்கணும். வீரன் அழகு முத்து கோன் சிலைக்கிறதுங்களா போய் ஓபன் பண்ணாரா என்னன்னு கேட்டா, நம்ம போட்டு நாரடிச்சவனையும் நாங்க போய் சிலையை ஓபன் பண்ற மாதிரி போஸ் கொடுக்கதான் போனோம். போஸ் கொடுக்க போனியா? அப்ப நீ பண்டிகை இருக்கின்ற மாதிரி போஸ் கொடுப்பியா?
மார்க்கத்துல ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறோம். என்னன்னு கேட்டா, நாங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பாணியில சத்தியத்தை போட்டு உடைக்க போனோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாணியில சத்தியத்தை போட்டு உடைக்க முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, போய் எல்லாத்தையும் உடைச்சு வச்சுட்டு வந்தாங்க. நீ போய் திறந்து வச்சுட்டு வந்திருக்க. இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாணியில சத்தியத்தை சொல்றதா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படிதான் போய் ரிமோட்டை கொடுங்கப்பா நான் அனுப்பி விட்டு திறக்க வைக்கணும்னாங்களா? என்னன்னு கேட்டா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாணியில சத்தியத்தை சொல்றது இவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள் அப்படின்னு சொல்றத பாக்குறோம். என்னென்னலாம் இதுக்கு முன்னாடி பேசினார்களோ எல்லாத்திற்கும் அப்படியே நேர்த்தலைகள். சிறுக்கு வைக்கிற இமாமை ஃபாலோ பண்ணி தொழக்கூடாது, நம்மளோட இப்ப அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்ல. சிறுக்கு வைக்கிற இமாமை ஃபாலோ பண்ணி தொழக்கூடாது யார் சொன்னா அப்படின்னு கேள்வி கேட்கிறான். அதே மாதிரி பெரிய கொடுமையில பெரிய கொடுமை என்னன்னா, பிஜே இந்த தேவிப்பட்டினத்துல ஒரு ஸ்பீச் பேசுறாரு. தொழக்கூடிய பள்ளிகளும் தொழக்கூடாத பள்ளிகளும் அப்படின்னு பேசுறாரு. அந்த இதை நம்ம டிவியில ஒளிபரப்புனா இப்ப எவ்வளவு நீக்கணுமோ போன் பண்ணி ஜி அல்ல அவருக்கு அனுப்பிடணும். ஏன் என்னமா ஆய்வு பாத்தீங்களா, இந்த மாதிரி இந்த வசனம் இந்த விஷயம் நம்ம இவ்வளவு நாள் தெரியாம போச்சு பாத்தீங்களா, இதை நீங்க ரிப்பீட் போடுங்க ஜி அப்படின்னாரு. அப்படியா, சரி ஓகே அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டோம். அப்போ சூப்பரான ஆய்வு, அல்ல அவருக்கு அருள் செய்யணும், அல்ல அவருடைய ஆய்வை நீட்டித்து தரணும் இப்படிலாம் சொன்னாங்க. என்கிட்ட இதே இந்த இப்ப மாநில செயலா இருக்க ஒரு ஆள் இப்படியே பேசினா, இதை ரிப்பீட் போடுங்க ஜி அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில பார்த்தா இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இவர் தாழ்ந்தோண்டித்தனமா பத்துவா கொடுக்கிறாரு. எந்த பத்துவாவை சூப்பர் பத்துவா, சூப்பரான ஆய்வு, அல்ல அவருக்கு அருள் புரியணும், அல்ல அவருடைய வாழ்க்கையை நீடிச்சு தரணும்னு சொன்னாங்களோ அதே பத்துவாவை இப்ப என்ன சொல்றாங்கன்னா, லா தக்கும் தீ அப்பதான் நீ அதுல போய் நிக்காதுன்றது அல்லாவுடைய தூதருக்கு அல்லாஹ் சொன்னது எதுக்கு தெரியுமா, அந்த பள்ளிக்கு மட்டும், அது மற்ற பள்ளிக்கெல்லாம் அப்படி பொருந்தாது இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்ப நம்ம என்ன கேட்டோம் தெரியுமா, பாக்கர் மேல நம்ம அவதூறு சொல்லிட்டோமா? அவதூறு சொன்னதுனால இவன் எஸ்எம்எஸ் எப்படி அனுப்புறாங்கன்னா, நீ பாக்கர் மீது நீ அவதூறு சொல்லிவிட்டால், நீங்க சொன்ன அவதூரை நிரூபித்தால் பாக்கரை கல்லால் இருந்து கொள்ள நாங்கள் தயார். அவங்க அனுப்புனது எஸ்எம்எஸ். அதே நேரத்தில் இது அவதூறு என்று நாங்கள் நிரூபிப்போம், அவதூறு என்று நீங்கள் நிரூபித்தால், நாங்கள் நிரூபித்து விட்டால் 80 கசையடி வாங்க நீங்கள் தயாரா அப்படின்னு மெசேஜ் அனுப்புறாங்க. நம்ம ஒரு உபச்சாரம் பண்ணாருன்ற அளவுக்கு நம்ம குற்றச்சாட்டு சொல்லல. உண்மையிலே இவங்க எப்படி விளங்கிட்டாங்கன்னா, உண்மையிலே செஞ்சு தெரிஞ்சு போச்சு போல அப்படின்னு கூட விளங்கிருக்கலாம். அதை நம்ம சொல்லல. ஆனா அதே நேரத்தில் இவங்க எப்படி விளங்குறாங்கன்னா, நாங்க நீ இப்படி சொன்னதை நிரூபிக்க முடியுமா, நம்ம சொன்னது என்ன, நீ பஸ்ல போனது நியாயப்படுத்தின அது வேற, இந்த இன்னொரு ஒரு பொண்ணோட தனியா இருந்து நீ சில்மிசம் பண்ண அது குற்றச்சாட்டு வச்சிருக்கு. தனியா இருந்ததை நீயே ஒத்துக்கிட்ட, தனியா இருந்தா நீக்கணுன்றத நம்மளுடைய குற்றச்சாட்டு, சில்மிச அளவுக்கு நீ செய்தான்றதான் குற்றச்சாட்டு. அவங்க எப்படி சொன்னாங்க, நம்ம உபச்சாரம் அளவுக்குள்ள நம்ம போகல, ஆனாலும் இவங்க எப்படி அனுப்புறாங்க. அப்ப நம்ம என்ன கேட்டோம், 80 கசையடின்றது எதுக்குப்பா, அதனுடைய பின்னணி என்ன, அது ஆயிஷா ரலியல்லாஹு விஷயத்தில் வழங்கினது, அது ஆயிஷா ரலியல்லாஹு மட்டும்தான் சொல்லுவியா, அதுக்கு மட்டும் அதுல 80 கசையடி அடிக்கிறதுக்கு மட்டும் ஆயிஷா ரலியல்லாஹுக்கு இறங்கின சட்டம் நமக்கு பொருந்துமா? அதே நேரத்தில் பள்ளிவாசல்ல தொழுகிற விஷயத்துக்கு என்னவா, பள்ளிவாசல்ல தொழுகிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறது அவங்களுக்கு மட்டும். அப்படி பார்த்தா ஒட்டுமொத்தமா எந்த சட்டத்தையுமே பின்பற்ற முடியாது. காரணம் என்ன, நீங்க ஒளிச்சீங்க தொழுவுங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து தான் வந்துச்சு, நீ தொழுவுடா, நான் தொழுவ மாட்டேன். காரணம் என்ன, அது அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொன்னது, இது அபூபக்கரை பார்த்து சொன்னது. இப்படியே போயிட்டு இருந்தா மார்க்கம் விளங்குமா? இவர்கள் ஆய்வு, அதையும் பாருங்க எந்த அளவுக்கு ஆய்வு பண்ணிருக்காங்க பாருங்க. இந்த வசனத்தையும் பின்னாடி முதல்ல நல்லா இருந்திருக்கு, பின்னாடி மறு ஆய்வு செஞ்சிருக்கிறார். மறு ஆய்வு செஞ்சதுல இந்த பஸ்ல போறதுக்கு உண்டான ஆதாரம் இதெல்லாம் கிடைக்குது. அதுல பெரிய கொடுமைன்னா, இந்த பள்ளிவாசல் வசூலுக்காக நசூர் என்ற ஒரு 50,000 ரூபாய், அதுக்கு சொன்ன தத்துவம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரிலாம் யாரும் ஆய்வு செய்ய முடியாதுன்னு தெரியலாம். அந்த அளவுக்கு ஆய்வு பண்ணிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு, 50,000 ரூபாய் நசூருதீன் கொடுத்திருக்கிறாரு, வாங்கி அப்படியே ஏப்ப விட்டாச்சு. ஏப்ப விட்டுட்டு கடைசியில என்ன அக்கா பிள்ளை காணா, அதை காணா, இதை காணான்னு கேட்டா இருக்குமா அப்படின்னு சொல்லி, அதே நசூருதீன் தக்வா சர்வீஸ்ல பயணம் போகும் பொழுது இருக்குமா, செய்ய வேண்டிய இருக்குமா, உங்க காசு பெண்டிங்ல இருக்குமான்னு சொல்லிவிட்டு அச்சுக்கு போயிட்டு நீக்கிட்டோம். நீக்கினதுக்கு அப்புறம் கேட்டா, நீங்க யாருங்க, கொடுத்ததுக்கு ஆதாரம் இருக்கா, இது எப்படி அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஆதாரம் கேட்கிறாரு. கொடுத்தப்ப பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு, ஃபவுசுல்னு 2 பேரும் தான் கொடுத்திருக்கிறாங்க. அவர் ஃபவுசுலையும் கூட்டிட்டு வந்தார் நேரடியாவே, இந்த இருக்காரு பார்த்த ஆதாரம் அப்படின்னா,
இதெல்லாம் நான் வாங்கல, நீங்க பொய் சொல்றீங்க, திட்டமிட்டு பண்றீங்க, பிஜே தான் அவங்களை தூண்டி விட்டுருக்காரு, செட்டப் பண்ணிருக்கிறாருன்றாங்க. செட்டப் பண்ணிருக்கிறாருன்னா இந்த நசுருதீனும் தொண்டியப்பாவும் 2 பேர் ரிலேஷன். தொண்டியப்பா இந்த நசுருதீன் சொன்ன அந்த விஷயங்களை நசுருதீன் நமக்கு போட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. இப்ப போட்டாலும் வெளியிட்டு விட்டுருவாரு. அவங்க மறுத்தாங்க, இது வரைக்கும் மறுக்கிறாரு, அதனால வெளியிடாம வச்சிருக்கிறாரு. நசுருதீன் சொல்றாரு தொண்டியப்பா, காகா மச்சான் 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 மோடையா மச்சான், என்ன மச்சான், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லியிருக்காங்க, 2 பேருக்கு மத்தியில இணக்கம் ஏற்படும் பொழுது பொய் சொல்லி அவர்களை இணைத்து வைப்பவன் பொய்யன் இல்லை அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே பிஜேக்கும் பாஜகவுக்கும் பிரச்சனையா இருக்கு. இந்த விஷயத்துல 50,000 ரூபாய் நீங்க கொடுத்தது வேற சொல்லி ஏங்க மச்சான் இதை பிரச்சனையா ஆக்குறீங்க, நான் கொடுக்கலன்னு சொல்லி இணக்கத்தை ஏற்படுத்துங்க மச்சான் அப்படின்றாரு. ஆய்வு எப்படி பண்ணிருக்காங்க பாரு, குர்ஆன் ஹதீஸ எந்த அளவுக்கு ஆய்வு பண்ணிருக்காங்க பாரு. அதுக்கடுத்து மச்சான் ஒரு மூமினுடைய குறையை மறைக்கலாமா? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க, ஒரு மூமினுடைய குறையை இந்த உலகத்துல நீ மறைச்சா மறுமையில அல்லாஹ் உங்களுடைய குறையை மறைக்கிறேன்றான். இந்த 50,000 ரூபாய் மேட்டு நீங்க அப்படியே அனுப்பிட்டீங்கன்னா அல்லாஹ் உங்களை மறுமையில ஹை லெவல்ல வைப்பானா இல்லையா? இந்த தோரணையில பேசுறாரு. அதே மாதிரி மச்சான் என்ன நினைச்சீங்க, ஒரு பூமியினுடைய மானம் எந்த அளவுக்கு புனிதமானது, காபத்துல்லாவை விட புனிதமானது, அந்த புனித மாதத்தை விட புனிதமானது, அந்த மானத்தை போய் வாங்கலாமா 50,000 ரூபாய் மேட்ட சொல்லி கொடுத்து? அப்படின்னா இவர் ஆய்வு வைக்கிறாருன்னா அதுதான் ஏகத்துவத்துல தொண்டியப்பாவின் நொண்டி ஆதாரம் அதை உங்களுக்கு அந்த ஹதீஸோட வேணும்னா ஏகத்துவம் அந்த பாக்கருடைய மேட்டு ஃபுல்லா ஏகத்துவத்தை எடுத்து படிச்சு பாருங்க. அப்ப இந்த மாதிரி அவர்களுக்கு ஆதரவாக எப்படி வேணாலும் அதை வளைத்துக் கொள்ளலாம் அப்படின்றத பாக்குறோம். அதுக்கடுத்து இன்னொரு மேட்ரு, முக்கியமான மேட்ரு, இதோட சொல்லி முடிச்சிடலாம் நினைக்கிறேன், டைம் முடிஞ்சிச்சு நமக்கு. அதாவது தௌஹீத் ஜமாத்தை கண்டிச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிச்சாங்க தெரியுமா இருக்காது, இதை நீங்கள் செய்வீர்களே ஆனால் உங்களை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு. பயங்கரமான மேட்ரு. என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தா அதே மண்ணடி பொதுக்கூட்டத்துலதான் என்ன அந்த நமக்கு எதிரான கண்டன ஆர்ப்பாட்ட அறிவிப்பு அப்படின்னா, இவர் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றார், பத்வா என்ற பெயரில் அவர் இஷ்டத்திற்கு விட்டு விளையாடி கொண்டிருக்கின்றார். இப்ப என்ன பத்வா கொடுத்திருக்கின்றார், என்னமோ இப்ப சொன்ன பத்வா மாதிரி. இதே பயான 10 வருஷத்துக்கு முன்னாடி அச்சரம் பேசாம அப்படியே பிஜேபி பேசியிருக்கிறார். அதே 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசுனதுல அப்ப இணைஞ்சிச்சு. இப்போ அதே பயான அதே கேள்வி நிகழ்ச்சி திருப்பி ரிப்பீட் போட்டவனே புது பத்வாவா ஆகி போச்சு. அதான் என்னன்னா சொன்ன பத்வாவே அப்படியே சொல்லியிருக்கிறாரு. ஆனா என்னன்னா பேக்ரவுண்டு இது மட்டும் கேசட் மட்டும் வேற. இதுதான் மேட்ரு. என்ன மேட்ரு, நபி தோழர்களை ஃபாலோ பண்ணலாமா, இந்த முத்தலாக்குல ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அப்ப பிஜே என்ன சொல்றாருன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய ஆட்சி காலத்துல கூட முதல் வருஷத்துல 3 தலாக்கு சேர்த்து சொன்னா 1 தலாக்குன்னா கருதப்படும் இருந்துச்சு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற செய்தி. ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான் 3 தலாக்கு சொன்னீங்கன்னா என்ன ஓவரா போயிட்டு இருக்கு, 3 ஒன்னா கருதப்படாது 3 ஆயிரும் அப்படின்னு சொல்லி சட்டத்தை மாத்துறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சட்டத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாத்துகின்றார்கள். இது சஹாபாக்கள் இந்த மாதிரி இஷ்டத்துக்கு செஞ்சா, உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய இஷ்டத்துக்கு செஞ்சிருக்கிறாங்க. இது ஹதீஸுக்கு முரணானது. இதை எந்த ஒரு சஹாபியும் அந்த இடத்துல தட்டி கேட்கல. சில பேர் தான் சொன்னாங்க. இதுதான் சொல்றாரு பிஜே. இதே கேள்வி பதில எந்த கேள்வியை ஒளிபரப்பணுமோ அதே கேள்விய இவர் இந்த தொண்டியப்பா சொன்னார்ல, கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம், இப்படி சஹாபாக்களை நீங்கள், அதுதான் சஹாபாக்களை நம்ம இழிவுபடுத்தி பேசிட்டோமா, இந்த மாதிரி சஹாபாக்களை நீங்கள் இழிவுபடுத்தி பேசி சொல்வேயானால் நாங்கள் உங்களுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம் அல்லாஹ் அக்பர் 10 பேர் கத்துறாங்க. அதுக்கும் அப்ப இந்த கேள்வியே இவருடைய தொண்டியப்பாவுடைய சொந்த ஊர் கீழக்கரையில ஆயிஷா ராத்தாண்டவங்க கேட்கிறாங்க. அப்ப நீங்க என்ன பதில் சொன்னாரோ அதே பதிலே சொல்றாரு. இந்த பக்கம் தொண்டியப்பா, இந்த பக்கம் பாக்கு, 2 பேரும் உட்கார்ந்துருக்காங்க. 2 பேரும் உட்கார்ந்து நடுவில் இப்ப கூட அந்த சீடி எடுத்து பழைய சீடி எடுத்து போட்டு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் தொண்டியப்பா இருப்பாரு. பிஜே பேசி இருக்கிறப்ப தொண்டியப்பா முகமும் சேர்த்து கவர் ஆயிருக்கு. அல்ல இந்த மாதிரி கேட்டு இவன் திருப்பி பள்ளி அடிச்சான்னு அடிப்பான், கவர் பண்றப்ப சேர்த்து மூஞ்சியும் கவர் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி அல்ல உள்ளத்துல போட்டானா என்னவோ தெரியல. இந்த பாயிண்ட சொல்லும் பொழுது அதே தொண்டியப்பா மூஞ்சி வருது, தலையாட்டு கேட்டுக்கிட்டு. அப்ப நீ உண்மையிலேயே நீ சரியான ஆளா இருந்தா தப்பான பத்துவா நம்மளை கண்டிச்சு நம்மளை யாருப்பாக சொல்லிருக்கணும் நீங்க. அப்ப அப்பெல்லாம் உனக்கு எது இனிப்பாக இருந்ததோ உன்னையே பொருளாதார குற்றச்சாட்டை நிரூபித்து
பெண் குற்றச்சாட்டை நிரூபித்து நீ என்னென்ன நிலையில மண்ணை நிரூபிச்சு தூக்கி எறிஞ்சதுக்கு அப்புறம் அது உனக்கு கசக்குது அப்படின்னா இவர்கள் சந்தர்ப்பவாதிகளா இல்லையா? இந்த சந்தர்ப்பவாதிகளிடத்திலிருந்து நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். காரணம் என்னன்னா அவங்களுக்கு தமிழ்ல பிடிக்காத ஒரே வார்த்தை என்ன சொல்லியிருக்கிறோம்? ரோசம். ரோசமே இருக்காது. நீங்க செருப்ப கலட்டி அடிச்சாலும் ஜி என்ன ஜி கொஞ்சம் கொஞ்சம் கூட அடிங்க ஜி, ஒரு 2 அடி கூட அடிச்சா நல்லா இருக்கும் ஜி அப்படின்னு வருவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னுவான். உங்கள்டே எந்த அளவுக்குன்னா ஒரு ஆள் அந்த கரையா கிராஸ் பண்ணிருக்கிறாங்கள இமேஜ் ஆப்டிக்கல் பிரச்சனையில அது பாக்கர் நின்றுகிட்டு இருக்கிறாரு. 2 பேரும் தவி ஜமாத்தாலும் பாக்கரும் நிக்கிற மாதிரி ஒரு போட்டோ எங்களுக்கு கிடைச்சிருச்சு. உடனே நம்முடைய தேசிய தலைவரோடு உரையாடும் தமிழ்நாடு தவி ஜமாத் அமைப்பினர் அப்படின்னு போட்டு அதை ஒரு போட்டோ எழுதுறாங்க. எந்த அளவிற்கு இவர்களுக்கு ரோசம் இருந்துச்சுன்னா இவர்கள் இதை போட்டு தவி ஜமாத் நிர்வாகி அப்ப என்ன நினைக்கிறான்னா தவி ஜமாத் நிர்வாகி நம்மள்ட்ட பேசினா நமக்கு கிரேட் கூட அப்படின்னு நினைக்கிறான். அது காரணம் என்ன? அவனுடைய வண்டவாள அனைத்தையும் தண்டவாளத்தில் நீங்க ஏற்றுவதன் காரணமாகத்தான் உங்கள்கிட்ட போன் வராதா, ஒரு மெசேஜ் வராதா, உங்கள்கிட்ட அப்படி கஞ்சாடைய பாத்திர மாட்டாரா, அப்படி கண்ணை காட்ட மாட்டாரா நினைக்கிறான். அதனாலதான் நீங்க செருப்பால் அடிச்சாலுமே உங்க செருப்பை அதான் ஒரு உதாரணம் ஏற்கனவே சொன்னோம். உங்க செருப்பு தூக்கி எரிஞ்சு அடிச்சீங்க உங்க செருப்பு அப்படி நம்மளே கூட கொடுப்பாங்க. அந்த அளவிற்கு ரோசம் கட்டி இருக்கின்றார்கள். எனவே இந்த ரோசம் கட்டவரிடத்திலிருந்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏற்கனவே ஒரு ஹதீஸ் ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. கெட்ட நண்பனுக்குரிய உதாரணம் துருத்தி ஊதுற மாதிரி. ஒண்ணு அவன் பக்கத்துல போய் நீங்க உட்கார்ந்தீங்கன்னா ஒண்ணு உங்களை வச்சு எரிச்சு விட்டுருவான், அல்லது அவனுடைய துர்நாற்றத்தையாவது நீங்கள் உணர்வீர்கள் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த மாதிரி ஆளுகளுக்காக தான் எச்சரிக்கை பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப கவனமா இருந்துக்கிறீங்க. உங்களோட உட்கார்ந்தான்னா ஒண்ணு உங்களை அந்த மாதிரி 4 போன் வரும். கடலை போடுறது நல்லா தெரியும். பரவாயில்லையே இங்கெல்லாம் நல்லா கடலை போட முடியும். நம்ம பாருங்க ஏதாவது ஒரு பொண்ணோட தனித்து இருந்தா நீக்கிறேன்றாங்க அப்படின்னு நமக்கு உள்ளத்துல குறுவிடக்கூடாது. நம்ம அந்த அடிப்படையில ரொம்ப கவனமா இருக்கிறதுனாலதான் ஒன்னு அவர்களோடு நாம பேச ஆரம்பித்தோம் என்றால் அவர்களுடைய அந்த பண்பு நம்மள்கிட்ட ஒட்டிக்கணும் இல்லையா, அந்த துர்நாற்றமாக நமக்கு வந்துடும். அதனால நாம இந்த விஷயத்துல மிக கவனமாக இருந்து இம்மை மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். வாய்ந்தவனால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் அரும் பணிகள் சுனாமி, தீ விபத்து, சாலை விபத்து, வெள்ளம் போன்ற திடீர் விபத்துகளில் பாதிக்கப்படும் மக்களுக்கு ஓடோடி சென்று உதவுதல், தனியார் தொலைக்காட்சி மூலம் தினந்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள், இணையதளம் மூலம் இஸ்லாத்தை அறிந்து கொள்ள www.onlinepj.com, www.tntj.net போன்ற 2 இணையதளங்கள், ஏகத்துவம், தீர்க்குல பெண்மணி ஆகிய மார்க்க மாத இதழ்கள், முஸ்லிம் சமுதாயத்தை தட்டி எழுப்பும் உணர்வு வார இதழ், இது போன்ற இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது. எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 04425215226. Allah